ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறோம். ஏசாயா 35 அதிகாரம் 1 வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். வனாந்திரம், வறட்சி நாம் யாரும் விரும்புவதில்லை. இன்றைக்கு ஆவிக்குரிய வறட்சி, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு கனி உள்ள அனுபவம் இல்லை. பொருளாதார வறட்சி, என்ன செய்தும் எவ்வளவு சம்பாதித்தும் பொத்தலான பையிலே போடுவது போல வறட்சி உள்ள சூழ்நிலை. என்னை கேட்கிற அருமையானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த வனாந்தர வறண்ட இடத்திலே தேவன் என்ன செய்ய போகிறாராம்? செழிக்க வைக்க போகிறாராம். செழிப்பு உண்டாக வேண்டுமானால் அங்கே மழை பொழிந்தருளப்பட வேண்டும். நிச்சயமாக ஆண்டவர் தம்முடைய பரிசுத்த ஆவியாகிய மலையை பொழிந்தருளுவார். அதன் மூலமாய் உங்கள் ஆவிக்குரிய வறட்சி செழிக்கும். தேவன் ஆசீர்வாதமான மலையை பொழிந்தருளுவார். அதன் மூலமாய் உங்கள் பொருளாதார நிலைகள், உங்கள் வறட்சிகள் அவைகள் செழித்து நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.